100 நாள் வேலை திட்டம் ஒழிக்க முயற்சி. ஜனவரி 28 முதல் தொடர் போராட்டம். காங்கிரஸ் எம்எல்ஏ முனிரத்னம் அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மேல்விசாரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ முனிரத்னம் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி கூலியே தராமல் ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இதனை கண்டித்து ஜனவரி 28 உண்ணாவிரதம், 29 தெருமுனை போராட்டம் மற்றும் 31 மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை குரோமிய கழிவு, சோளிங்கர் அரசு கல்லூரிக்கு வசதி, மலைக்கோவில் கழிவறை வசதி உட்பட மக்கள் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தனர். செய்தியாளர் கார்த்திக். மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை மிக 100 நாள் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நினைத்து அன்றைய தினம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அம்மா அவர்களும் கொண்டு வந்த 100 நாள் திட்டத்தை மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் இப்போது வைத்திருப்பது பிபிஜி ராம் ஜி சட்டம். அது மூலமாக 125 நாள் என்று சொல்கிறார்கள் தவிர அதற்குண்டான பணத்தை இதுவரை நிதியை வழங்கவில்லை. குறிப்பாக நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய பெரியசாமி அவர்கள் 4000 கோடி இன்னும் வரவில்லை என்று நேற்றைய தினம் கூட அவர் கூறியிருக்கின்றார். அது காரணமாக இதுல பாத்தீங்கன்னா முதல்ல 90% அவங்க கொடுத்துருந்தாங்க, 10% தான் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னைக்கு 40% அவங்க கொடுக்குறாங்க, 60% ஸ்டேட் கவர்மெண்ட். எந்த அளவுக்கு அந்த திட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நன்றாக தெரியும். ஆகவே இதுக்காக நாங்கள் ஒரு போராட்டம், அறவழி போராட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 28, 25 ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம், 29 கிராம பஞ்சாயத்துகளில் தெருமுனை கூட்டம் மற்றும் வார்டு வலையில் அமைதியான உள்ளிருப்பு போராட்டம், 31 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்பு தர்ணா போராட்டம், 7 மாநில அளவில் சட்டமன்ற வளாகம் முற்றுகை போராட்டம் ஆகிய போராட்டங்களை எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இந்த திட்டத்தை எல்லாம் இந்த அற போராட்டங்களை நடத்தப் போகின்றோம். அதற்காக நம்முடைய இயக்க நண்பர்கள் அனைவரும் நன்றாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக எங்களுடைய இயக்கம் சார்பாக இந்த போராட்டத்தை நம்முடைய மாவட்ட தலைவரும் இங்க இருக்கின்ற அனைத்து ராணிப்பேட்டை தொகுதியை சேர்ந்த அனைத்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களையும் அழைத்து அதற்கான உண்டான தேதிகளை கண்டிப்பாக ஒரு போராட்டம் இங்கு சார்பாக நடத்தப்படும். ஏனென்று சொன்னால் அது 77 இன்னும் அந்த குரோமியம் எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அங்கு பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் அதற்காக நம்முடைய காங்கிரஸ் சார்பாக அடுத்த மாதத்திலே நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவோம். சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அதை நாங்கள் செய்யறோம். இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியில வலிமையா இருக்கணும், வேற எந்த கூட்டணி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அப்படி போறாங்க இப்படி போறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரையில நாங்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும், சோனியா காந்தி அம்மா ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிறதுல கார்கே அவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு எங்களோட கூட்டணி திராவிட இந்தியா கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இது வரையும் நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் கூட கூடலூர் வந்தாரு. அப்போ நம்முடைய திராவிட மன்றத்துக்கு சேர்ந்த எம்பி அவர்கள், ராஜா அவர்களும், முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் அவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். ஆகவே எங்களுக்கு நீங்க தான் பெருசா எங்களை பிரிவினை பண்றீங்களே தவிர நாங்க இன்னும் ஒத்துமையா இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு உரிமையை கேட்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க சார். ஜம்மு இப்போ ஒரு 10-15 நாள் வந்துடும். அது சிஎம் வரப்போறாருங்க, முதலமைச்சர் வருவாரு, அப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் ஒரு 15 நாட்கள்ல நாங்க வந்துடும். ஆமா, வேலை நடக்குது சார். பக்கத்துல வேலை நடக்குதுங்களா?
விஷயத்தை ஒட்டி சார் அந்த 6 வேல் கேரி கம்பெனி எடுத்துச்சுங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ண சார் இது இப்பதான் வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்க தான் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க வேண்டியது எங்களுக்கு கேட்டா நாங்க சார் பண்றது அவங்க தானே சார். இல்ல இப்ப எதிர்கட்சி நாங்க ஒரு போராட்டம் ஒண்ணா பண்றோம் சார். போராட்டம் ஒண்ணா பண்றோம். அது ஒண்ணா நாங்க கண்டிப்பா போராட்டம் பண்றோம். இல்ல நாங்க வந்து அது ஏற்பாடு பண்றோம். அது நாங்க 2004 இருந்து ஓபன் பண்றோம் சார். வேலை நடக்குது. ஷோடிங்லாம் நடக்குதுங்க. ஷோடிங் எல்லாம் வாடகை எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்லோ பண்றாங்க. இல்ல லேண்ட் கொடுக்குறவங்க லேண்ட் கொடுக்குது சார். லேண்ட் கொடுக்குறவங்க பண்றாங்க, சேவ் ஆகுறாங்க. அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ கேட்டதுக்கு கலெக்டர் அம்மா சொன்னா ரொம்ப துரிதமா ஒரு இது தாழ்தார போட்டிருக்காங்க. நம்ம கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டோம், துரிதமா ஒரு ஆள் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிரிட்ஜ் எனக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன இது என்னாச்சுங்க பேரு சார். அதே மாதிரி லட்சுமி நரசிம்ம கோயில் வந்து பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் விஐபி தரிசனம் போயிடுறாங்க. உள்ள போய் தெரிஞ்சவங்க சொல்லி உள்ள போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியே ரொம்ப நாள் வைக்கிறாங்க. காமௌண்ட் சுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பாத்ரூம் இல்ல சார். பாத்ரூம் கிடையாது. நைட்ல வந்து நீங்க ஆஞ்சகோல பாத்தீங்கன்னா வெளியே ரோட்ல போறாங்க. ரொம்ப நீங்க சொல்லிட்டீங்க சார். கண்டிப்பா அதே மாதிரி ரோட் பண்ணி தரதுன்னு சொல்லி இல்ல ரோடு போடுறோம் சார். சின்னமணிக்கு வந்து சாலை வழியா போடுற மாதிரி பண்ணியாச்சு. வேற 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. கல்குவாரி நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுமக்களுக்கு அது சார் இப்போ அதனால ஒன்றும் எந்த விதமான பாதிப்பு இல்லை சார். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவொடனே அந்த ஏரியாவில் வந்து யாராவது சொன்னாவே சொல்லிடுறாங்க. காலகாலமாக நடந்துருக்குது. இந்த கோயில் வந்து வெடிப்பு விடுது அதெல்லாம் இது பண்ணி அந்த மாதிரி ஒரு வெடிப்பு விடலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அது மாதிரி ஏதாவது கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்து செய்யறோம் சார். இப்போ நீங்கள் சொன்ன பாத்ரூம்னு சொல்றீங்க, நாங்கள் வந்து இமீடியட்டா பண்ணி கொடுக்க சொல்றேங்க. அது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து ஓப்பன்லயே வந்து என்ன பண்ணாங்க சார், அது சுற்றுச்சூழல் எது இருந்ததுன்னா அந்த காலத்துல வந்து முதல்ல வந்து கும்பாபிஷேகம் நடத்தும் போது பண்ணிட்டாங்க சார். அது என்ன பண்ணாங்க, பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. அதை வந்து திருப்பி ஒர்க் பண்ணல அவங்க. அதனாலதான் வந்து திருப்பி அந்த ரீபில்ட் பண்ணிருக்கணும். அது விட்டுறதுனால தான் அது இருந்து போச்சு. அதனால நாங்க வாங்கிருக்கோம் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரோப் கார் போது எத்தனை பேர் போவாங்க சார். நீங்க சொல்ற விஐபின் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க. இப்ப நீங்களே ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, நீங்களே நினைக்கிறேன் ஐ திங்க் நம்ம பேப்பருக்கார் ஒருத்தர் சார் நான் பிரஸ்கார் வந்துக்கிறேன் என்ன கொடுங்கன்னாங்க. இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. கண்டிப்பா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பொதுமக்களுக்கு 1000 டிக்கெட் கொடுக்குறோம் சார். ஒரு நாளைக்கு 1000 பேர் கொடுக்குறோம் சார். 1000 பேர் கொடுக்குறோம். அவங்களுக்கு எல்லாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோங்க. அவங்க அதே மாதிரி ரிட்டர்ன் வரவங்களுக்கு கூட இப்போ அங்கே வந்து நின்று இருந்தாங்க இல்லை, அவங்களுக்கும் வந்து அந்த இடத்த பொறுத்து இது பண்ணுவாங்க. வேற உட்காந்து சிட்டிங் உட்காந்து தான் வரணும் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாத்ரூம், நான் இன்னைக்கே போய் கூட ஆக்சிடென்ட் சார். இப்போ அது இடிச்சாங்க சார். இப்போ இடிச்சு கட்ட போகிறோம் சார். இப்போ கட்டிடுவாங்க சார். எவ்வளவு வேணாலும் பண்றேன் சார். அது நம்மளுக்கு வந்து அந்த கோயிலுடைய இது வந்து என்னன்னா இந்த இது இல்லை சார், குரங்கு அதிகமா வந்து ரொம்ப தொந்தரவு சார். சரி நீங்க பிடிச்சா என்ன பண்றாங்க, அது ஒரு கண்ணாளர்கள் வந்து ரொம்ப தயாரா பண்றாங்க. பிடிக்கூடாது கடிகாஜனன்றது வந்து இது வந்து இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இருந்தா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அந்த காணிக்கை வந்து வைக்கிற போது அது எந்த அந்த கோயில் கண்ட்ரோல் இல்லாம தனிச்சையா வச்சு வசூல் பண்ணி அந்த கணக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை சார். அவங்க வச்சாங்க, அவங்க மஞ்சா துணி கட்டி வச்சாங்க. அதுதான் திருப்பதி மாதிரி வச்சாங்க. அப்புறம் எடுத்துட்டாங்க. இது அவரு தெரியும் எடுத்துட்டாங்க. திருப்பி இருந்தா சொல்லுங்க, நான் ஒண்ணு கேட்கறேன். வேற என்ன சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.